ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஏஐ எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ எக்ஸாம்ஸ்க்கும் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க. இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி ஸோ அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் எவ்வளோ சேலரி வரும் இந்த மாதிரிலாம் சில டவுட்ஸ் கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன வரப்போகுது அப்படின்னா டிஎன்இபியில் ஏஐக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து லெவல் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 20 அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு பே கமிஷன்ஸ்க்கான லெவலு. அது பார்த்தீங்க அப்படின்னா 5100 கிரேட் பே. ஸோ இது வந்து ஒரு குரூப் 1 ஸ்கேலுக்கு கரெக்டாக ஒரு லெவல் கரெக்டாக கம்மி. ஸோ குரூப் 1ஓட ஒரு ஸ்டெப்பு தான் கரெக்டாக கம்மி இருக்கும். ஆனால் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னா அது குரூப் 1க்கு இதுக்கு ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக் பார்த்தீங்க அப்படின்னா 37,700 லெவல் 20 வருது. அதுக்கு டிஏ பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டன் ஸ்டேஜில் ஒரு 20,735 வரும். அதுக்கப்புறம் சென்னையில் இருந்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ 6,300 இந்த ரேஞ்சில் வரும். சிசிஓ 1,200, மெடிக்கல் அலவன்ஸ் 300. டோட்டலாக பார்த்தா ஒரு 66,235 வரும். அதுக்கப்புறம் சிபிஎஸ், நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் எஸ்பிஎஃப் இந்த மாதிரி சில இதெல்லாம் பிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது போக எவ்வளோ வரும் அப்படின்னா கைக்கு ஒரு 58 to 60 சென்னையில் வரலாம். என்ன சார் 80+ போட்டிருக்கிறீங்க அப்படின்னா 80+ ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா 1/1/2026 பே கமிஷன் வரப்போகுது. அதில் வந்து 1.92 ஃபேக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபேக்டர் அப்ளிகபிள் ஆனாலும் வேறு எந்த ஃபேக்டர் அப்ளிகபிள் ஆனாலும் உங்களோட ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 66 சொல்கிறது கண்டிப்பாக 1/1/2026 கண்டிப்பாக 80க்கு போயிடும். ஸோ நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் நடந்து ஆர்டர் வாங்குறப்ப உங்களுக்கு வந்துடும். ஒன்று பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகிரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக ஆயிரும், நமக்கு எதாவது நியர்லி வந்திருக்கும். இல்லை அப்படின்னா இதுக்கான அரியர்ஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வரப்போ உங்களுக்கு அந்த நியூ பே கமிஷன் இம்பேக்டோட வர மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ண இல்லைனா லேட்டாக வந்தோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சேலரியில் ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் 1/1/2026 பே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கேரண்டியாக ஸ்கேல் வந்து 80,000 வந்திருக்கும். சரிங்க சார், இது ஸ்கேலரி. ப்ரொமோஷன் என்ன வரும்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். இதிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 1 ஸ்கேலுக்கு போயிடுவீங்க. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு வரதுக்கே ஒரு எப்படியும் ஒரு 10 to 15 இயர்ஸ் டைம் ஆயிரும். ஸோ டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் இப்போ நிறையா வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் சீக்கிரம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் போயிட்டுருக்கும். ஸோ அதனால அதுக்கப்புறம் டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு போர்டு இருக்குது. அந்த போர்டுக்கு உங்களுக்கு வந்து சிஇஓ, ஸோ சேர்மன் இந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் இன்ஜினியர் தான் போஸ்ட் பெருசாக போகும் பிடபிள்யூடி ஹைவேஸில். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேர்மன் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் போகும். ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷனும் நல்ல ஒரு ஸ்கேல் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எனக்கு குயிக் ப்ரொமோஷன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறேன், நல்லா படிங்க. இன்னும் இருக்கனால ரொம்ப யூஸ் பண்ணுங்கள். நம்மகிட்டையும் ஆன்லைன் கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக நியர்லி முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு 10 எக்ஸாமுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி கம்ப்ளீட்டாக 0% இல்லாமல் முடிச்சு கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட 20 டெஸ்ட் போட்டிருக்கோம். ஜிஎஸ் டெஸ்ட்டும் இருக்குது. மெயினாக நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணியே ஆகணும். பண்ணால் தான் உங்களுக்கு போகும். சென்னை பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு குரூப் 4 கொஸ்டின்லாம் பார்க்குறப்போ வெரி டஃபஸ்ட்டாக தெரியுது. ப்ளஸ் அதில் 10th யூனிட் புதுசாக ஆட் பண்ணது கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தமிழ் வரல சார், நான் 40 மார்க் வரலன்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது. ஸோ ஏதாவது கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.